ஒரு 120 கண்ட்ரீஸ்ல No, pues no. The passenger also experience. அதெல்லாம் வருவாங்க இதான் வந்து அவங்களும் வந்துடுவாங்க. இன்ஃபரட் அவங்க யாருக்காச்சும் செக் பண்ணுவாங்க. நீங்களாம் சொல்லிடுங்க. எப்போ வரோம் நாங்கள் அது பார்த்து எவ்வளோ இருக்குது? எவ்வளோக்கு மேலே போனால் நம்ம எல்லா இதுலையும் மற்ற ஏர்போர்ட்டில் தனியாக அப்படியே வரும்போதே மாதிரி ஒரு சின்ன சிஸ்டம் வரும்போது என்ன பண்ணணும், க்ரீனாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, வரும்போது அவங்களோட பாடி அதில் எந்த டெம்பரேச்சர் இருந்தால் கலர் கொடுத்துருது. ரெட்டாக வந்ததுன்னா இமீடியட்டாக ஏர்போர்ட்டில் அதில் எப்பவுமே இருப்போங்க. நம்ம இதில் கோவிட் அப்போ போட்டோம். ஆமாம், புதுப்பில் ஏர்போர்ட் தான் ரெடிமெண்ட்டாக இது பண்ணோம். பின்னாடி போப்பா.
Yeah, right, like this. ரெடியா போலாம் ரெடி சார். கடந்த மாதம் 14ஆம் தேதி WHO-வின் இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் ஒரு அவசர நிலையை பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அதாவது குரங்கம்மை என்கின்ற எம்பாக்ஸ் நோய் பாதிப்பு உலகை அச்சுறுத்த தொடங்கியிருக்கிற காரணத்தினால் ஒரு அவசர நிலை பிரகடனத்தை சுகாதாரத்துறையில் அவர் செய்திருக்கிறார். அந்த வகையில் எல்லா நாடுகளிலும் இது குறித்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி தமிழகத்தில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்களில் இது குறித்தான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்கின்ற வகையில் வெளிநாடுகளிலிருந்து வருகிற பயணிகளை பரிசோதிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சென்னையிலும் கோவையிலும் ஏற்கனவே நான் நேரடியாக சென்று அங்கே பரிசோதிக்கும் முறையை ஆய்வு செய்திருக்கிறேன். இன்றைக்கு நானும் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில்
இது சம்பந்தமாக ஆய்வை மேற்கொண்டோம். மதுரை விமான நிலையத்தை பொறுத்தவரை கடந்த வாரம் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் மருத்துவர் செல்வ விநாயகம் அவர்கள் நேரடியாக சென்று ஆய்வு செய்து கொண்டார். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற 4 பன்னாட்டு விமான நிலையங்களிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எல்லா விமான நிலையங்களிலும் ஃபாஸ்ட் ரிவர்ஸ் ஸ்கிரீனிங் சிஸ்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு பயணிகளை அவனுடைய வெப்பத்தை அளவிடுகிற கருவிகள் மூலம் ஆய்வு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் 58லிருந்து 64 பன்னாட்டு விமானங்கள் வருகிறது. இதில் சற்றேறக்குறைய 11,850 சர்வதேச பயணிகள் சராசரியாக வருகை புரிந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு காய்ச்சல் மற்றும் குரங்கம்மை குறித்த திரையிடல் செய்யப்படுகிறது. சென்னை விமான நிலையத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் 40லிருந்து 45 பன்னாட்டு விமான நிலையங்கள் வருகிறது. அந்த ஒரு விமான நிலையத்தில் மட்டும் 9,000 சர்வதேச பயணிகள் ஒவ்வொரு நாளும் சராசரியாக வந்து சென்று கொண்டிருக்கின்றனர். திருச்சியை பொறுத்தவரை 12 முதல் 13 வரையிலான பன்னாட்டு விமான நிலையங்கள் வருகிறது. இதில் மொத்தமாக இதுவரை 27,706 சர்வதேச பயனாளிகளுக்கு இந்த வெப்ப பரிசோதனைகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விமான நிலையத்திலும் ஐசோலேஷன் வார்டு என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு தனிமைப்படுத்தப்படும் அறை ஒன்றும் தயார் நிலையில் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த பன்னாட்டு விமான நிலையங்கள் அமைந்திருக்கிற 4 நகரங்களிலும், குறிப்பாக திருச்சியை பொறுத்தவரை கியாபே விஸ்வநாதன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், சென்னையை பொறுத்தவரை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலும், மதுரையை பொறுத்தவரை ராஜாஜி அரசு பொது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், கோவையை பொறுத்தவரை கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் இதற்கென்று பிரத்யேகமாக 10 படுக்கைகளுடன் கூடிய சுரங்கம்மை வார்டுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரை இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத அளவுக்கு 10 படுக்கைகள் கொண்ட 2 அறைகள், குறிப்பாக 5 மகளிருக்கான வார்டுகள், 5 ஆண்களுக்கான வார்டுகளில் நெகட்டிவ் பிரஷர் வார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த வார்டுகளில் இருக்கிற இது போன்ற கிருமிகளை சக் செய்து வெளியில் அனுப்புகிற ஒரு அமைப்பும் இன்றைக்கு அந்த மருத்துவமனையில் இருக்கிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தீவிரமாக இந்த பணியை செய்ய அறிவுறுத்தியிருக்கின்ற காரணத்தினால் இது தமிழகத்தை பொறுத்தவரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. திருச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் மாண்புமிகு அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் மாட்சிமை தங்கிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் பங்கேற்று இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பாதிப்பு இருக்கா சார்? தமிழகத்தில் சென்னை உட்பட பல நகரங்கள் அதிகமாக பரவிட்டு இருக்கிறாங்க. இது சம்பந்தமாக நேற்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை, ஊரக உள்ளாட்சித்துறை, நகர்ப்புற உள்ளாட்சித்துறை, இதோடு மட்டுமல்லாது பள்ளிக்கல்வித்துறை, நம்முடைய கல்லூரி கல்வி நிர்வாகம் ஆகிய 11 துறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி கடந்த ஆண்டும் இதுபோன்ற ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. நேற்றைக்கும் இந்த கூட்டத்தை ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிற அரங்கத்தில் நடத்தியிருக்கிறோம். இது டெங்கு வரலாற்றிலேயே அதிகமான உயிரிழப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் 2012ஆம் ஆண்டு 67 பேர் ஒரே ஆண்டில் டெங்குவுக்கு பலியாக இருக்கிறார்கள். அதற்கடுத்து 2017ஆம் ஆண்டு 65 பேர் டெங்கு பாதிப்புக்குள்ளாகி உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டை பொறுத்தவரை 8 மாதங்கள் நிறைவுற்றிருக்கிறது. இதற்கு முன்னால் எல்லாம் மழை என்றால் வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, கோடை வெப்பமழை, வெப்பச்சலன மழை என்று ஒரு 3-4 இனங்களில் மட்டுமே மழை வரும். ஆனால் இப்போது மாதந்தோறும் மழை வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மழை வருகிற காரணத்தினால் ஆங்காங்கே தேங்கி நிற்கிற தண்ணீரில் தான் இந்த கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு போன்ற பாதிப்புகளை உருவாக்குகிறது. இந்த வகையில் இந்த ஆண்டு இதுவரை அந்த டெங்கு பாதிப்பு என்பது 11,000 கடந்திருக்கிறது. பாதிப்பின் எண்ணிக்கை கூடுதலாக இருந்தாலும் இறப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை மிக மிக குறைந்து 4 என்கின்ற அளவிலேயே இருக்கிறது. இந்த 4 இறப்புகளும் கூட நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், இந்த டெங்கு மாதிரியான நோய் பாதிப்புகள் வந்தவுடனே மருத்துவமனைகளுக்கு வராமல் தன்னிச்சையாக மருந்துகளை உட்கொள்ளுபவர்கள், இப்படியான அந்த பாதிப்புகள் தான்
இந்த ஆண்டு இந்த 11,000 வந்திருப்பதற்கு காரணம் 46,000க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை ஒருங்கிணைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த மாதிரி காய்ச்சல் பாதிப்புகள் இருந்தால் உடனடியாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் அங்கே சென்று அவர்களுக்கான பாதிப்பு எத்தகையது என்பது குறித்து டெங்குவை குறிப்பாக அதை தனிமைப்படுத்தி அந்த சிகிச்சை அளித்துக் கொண்டிருப்பதால் இந்த எண்ணிக்கை பெரிதாக தெரியலாம். ஆனால் உயிர் பாதிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. இன்னும் 4 மாதங்கள் இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிற காரணத்தினால் நிச்சயம் இன்னமும் அது அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற காரணத்தினால்தான் எல்லா துறைகளும் ஒருங்கிணைத்து அவரவர்கள் இதில் மிக கவனமாக செயல்பட வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப நேற்று இந்த கூட்டம் நடைபெற்றது. ஆனா இந்த கருக்கலைப்புக்கு உண்டான மாத்திரைகள் தடை செய்யப்பட்டிருக்கு, வெளியில விற்பனை செய்வதற்கு. ஆனா அது ரொம்ப சுலபமா கிடைக்குது, பெட்டி கடைக்கெல்லாம் கிடைக்குதுங்கிறாங்க. அதை எப்படி தடுக்க போறீங்க? ஏன்னா சென்னையை சேர்ந்த பெண் இங்க திருச்சியில் உயிரிழந்திருக்காங்க அந்த கருக்கலைப்பு மாத்திரை போட்டு. இந்த பிரச்சனை கரூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஒரு மாத்திரை 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சம்பந்தமாக இந்த துறையின் அதிகாரிகள் தொடர்ச்சியாக மருந்து கடைகளில் எல்லாம் அந்த ஆய்வு செய்கின்ற பணியை தொடர்ச்சியாக செயல்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு நாளுமே ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் போது தடை செய்யப்பட்ட எந்த மருந்தாக இருந்தாலும் சரி, அல்லது போதை உருவாக்கக்கூடிய மருந்துகளாக இருந்தாலும் சரி, அதை விற்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறார்கள். ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி பெட்டி கடைகளில் எல்லாம் விற்பதற்கு வாய்ப்பில்லை. மாதிரி மருந்து கடைகளில் எங்கேயாவது இருந்தால் அதை தடுப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சார், இந்த ஸ்ரீரங்கம் ஹாஸ்பிட்டலில் லேப் டெக்னீஷியனா இல்லை ஒரு அங்கேருந்து ஸ்கேவெஞ்சர் அந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். ஸ்ரீரங்கம் ஹாஸ்பிட்டலில் லேப் டெக்னீஷியனா இல்லை, அது அந்த வேலையை வேற ஒருத்தவங்க பார்க்குறாங்க, அந்த கூட்டுறவங்க வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவில் அந்த மாதிரி தவறான செய்திகளை தொடர்ந்து ஊடகங்களில் பரப்புவது என்பது நிறையவே நடக்குது. ஒரு முறை நான் சொல்லியிருக்கேன், ஒரு தூய்மை பணியாளர் ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை போய் தொடக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. அதை வீடியோ எடுத்து ஒரு நிமிஷம் கிளிப்ஸை போட்டு தூய்மை பணியாளர் சிகிச்சை அளிக்கிறார் என்கின்ற வகையில் செய்திகள் போடப்பட்டது. அதுக்கப்புறமா மருத்துவமனை நிர்வாகம் செய்தி சொன்னதுக்கப்புறம் தான் திருப்பி வெளியிட்டாங்க. அந்த மாதிரி லேப் டெக்னீஷியன் வேலையை தூய்மை பணியாளர் தான் பண்ண மாட்டாங்க. லேப் டெக்னீஷியன் காலியிடம் இருந்தால் நிச்சயம் உடனடியாக மருந்தாளுநர் பணியிடங்கள் இப்போதான் ஒரு 946 பணியிடங்கள் நிரப்பப்பட்டு பணியாணைகள் தரப்பட்டது. எங்கே காலி பணியிடங்கள் இருக்கோ அவையெல்லாம் நிரப்பும் பணியினை துறை முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு செய்யப்பட்டது. தமிழ்நாடு திருச்சியில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு ஒரு இறப்பு ஒன்று, அதுவும் குறிப்பாக இந்த அரியமங்கலம் என்கின்ற பகுதியில் ஒரு 15 வயது உள்ள ஒரு பெண், ஜாக்குலின் என்கின்ற ஒரு பெண், ஒரு இதுக்கு அதாவது ஒரு நூடுல்ஸ் அமேசான் மூலமா சைனீஸ் புல்டாக் அப்படிங்கிற ஒரு நூடுல்ஸ் வாங்கியிருக்காங்க. சைனீஸ் புல்டாக்ங்கிற நூடுல்ஸும் ஒரு கோக்கும் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அதை இறந்துட்டாங்க. அந்த இறப்பு செய்தி தெரிஞ்ச உடனே ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அதை சம்பந்தமாக விசாரிக்கும் போது அவங்க வாங்கி சாப்பிட்டு அந்த பொருள் எடுத்து பார்த்துருக்காங்க. அது சைனீஸ் புல்டாக்ங்கிற ஒரு நூடுல்ஸ். உடனடியாக அது எங்கெல்லாம் திருச்சியில் விற்கிதுங்கிறத போய் பார்க்குறப்ப ஒரு ஹோல்சேல் ஸ்டாக்கிஸ்ட்டை போய் பார்த்துருக்காங்க. அதில் இந்த பொருள் விற்பனை செய்யப்படுவது தெரிந்திருக்கிறது. அதை எடுத்து செக் பண்ணதில் ஒரு 800 கிலோ அளவுக்கு எக்ஸ்பைரி ஆன பொருட்கள் விற்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த பொருட்கள் சீஸ் செய்யப்பட்டு இப்போ அது ஆய்வுக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது மாதிரி உடனடியாக எங்க தகவல் தெரிஞ்சாலும் இந்த துறை நடவடிக்கை. ஆனால் தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தயாராகி வருது. சென்னையை பொறுத்தவரைக்கும் எப்படி நிலவரம் இருக்கு? இங்க திருச்சியில் 100% வெற்றி முழுவதும் தயாராகி வருகிறதுன்னு சொல்லிக்கிறீங்க. சென்னையும் தமிழ்நாட்டில் அடங்கியிருக்கு சார். தமிழ்நாடு முழுக்க 12 மீட்டிங் சொல்லிட்டேன். இந்த நகராட்சி துறை எல்லாம் கொசுக்கு டெங்கு நேற்று நடத்தி நீங்க சொல்லி எல்லாரும் ஊரகத்துறை, நகராட்சித்துறை, நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை எல்லாம் இணைந்து தமிழ்நாடு முழுவதும் டெங்கு காய்ச்சல் பரவாத அளவுக்கு எல்லா இடங்களிலும் சுத்தமாக இருக்கிறது என்ற அறிவுரையை நேற்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த கூட்டம் நடத்தி சொல்லியிருக்கிறார். அத்தனை கமிஷனர்ஸும் ஏடி பஞ்சாயத்து மற்றும் பேரரசு நம்மளுடைய துறையுடைய செயலாளர்களும் சொல்லி வருடந்தோறும் நடத்துகிற கூட்டம் நேற்று நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. மழை காலத்தில் எந்த இடத்திலும் விஷக்காய்ச்சல் பரவாத அளவுக்கு சுத்தமாக இருக்கிறது அந்த பணி நடக்கிறது. ஆனால் 100% வெற்றி பெறும் நீங்க சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆனா கடுமையான அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. அடிமட்ட தொண்டர்கள் இருக்கட்டும், நிர்வாகிகள் இருக்கட்டும், அவங்க எப்படி சரி பண்ண போறீங்க? மட்டும் அதிருப்தியாக சொல்லுவாங்க. அதை எங்க கிட்ட நான் சொல்லுவாங்க.
ஆனா நேற்று கூட்டத்திலே வந்து ஓப்பனாக பேசினாங்க. ஒரு வட்டச் செயலாளர் வந்து காலின்னு குடும்பம் சார், ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வருத்தப்படுவாங்க, ஒருத்தர் சந்தோஷமா இருப்பாங்க. வருத்தப்படுறவங்க சந்தோஷப்படுற வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவங்க எங்களுடைய வேலை. அதை நாங்கள் ஒழுங்காக செய்வோம். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். நாங்கள் ஜெயிப்போம் சார். நீங்கள் எங்களோட வணக்கம்.